ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி here. இன்னைக்கு வந்து ஜூன் 24 எக்ஸிகியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸிகியூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் வியூ என்னவா இருந்துச்சு, எந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். செல்லிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் சைடில் ஒரு மொமெண்டம் தரும். பட் ஆனால் ஒரு 11:15க்கு அப்புறம் ஒரு நல்ல ஹியூஜ் ஃபாலாக இருந்துச்சு. ஹியூஜ் ஃபால் கன்சல்ட் கரெக்டாக ப்ராப்பர் லோயர் லோவோட முடிஞ்சனால ஸோ கிளியர் கட்டாக டேரக்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம பியில் தான் இருந்தோம். ஸோ நம்ம வந்து பி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா சேம் பாயிண்ட்ல தான், அதாவது நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம டைரக்ஷன் வந்து கிளியர் கட்டாக இருக்குமா, அதே மாதிரி எக்ஸிகியூஷனும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எப்போல்லாம் உனக்கு மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஃபால் கொடுக்குதோ அடுத்த நாள் ட்ரேடு வந்து பேட்டர்ன் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் இன்னைக்கு என்ன பேட்டர்ன் யோசிச்சு வச்சிருந்தேன்னா, ஒருவேளை மார்க்கெட் ஆரம்பிச்சு கைண்ட் ஆஃப் ஒரு அப்சைட் ரேலி போச்சு, எப்படி போச்சுன்னா அப்படியே ஒரு கன்சால்டேஷன் வீக் ஆகிட்டு பிரேக் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸிகியூஷன் வச்சேன். ஒருவேளை மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு செல்லிங் மாதிரி நடக்க ஆரம்பிச்சா கைண்ட் ஆஃப் ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணும் பார்த்தீங்களா, கிரியேட் பண்ண உடனே அந்த ஹையை பிரேக் ஆகிட்டு ஃபெயில் ஆகிறப்ப எடுக்கலாம். இதுதான் என்னோட எக்ஸிகியூஷன் பிளானாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இமிடியேட்டாகவே ஒரு புல்லிஷ் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்மளோட 940 கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும், அப்புறம் தான் நம்ம ட்ரேடை யோசிப்போன்றது. ஸோ இமிடியேட்லி வந்த உடனே ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணிவிட்டு வித்தவுட் பிரேக்கிங் திஸ் லெவல், அதாவது இந்த லோ தொடாமையே இமிடியேட்டாகவே ஒரு பவர் காட்டுச்சு. ஸோ இன்னைக்கு நேற்று செல்லிங் நடந்தால் கூட இன்னைக்கு ஸ்லைட்லி பியர் புல் இருக்கா அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் எக்ஸிகியூஷனுக்கு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இமிடியேட்டாக பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இமிடியேட்டாக ஸ்விங் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு என்ட்ரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் ஆச்சு. ஏன் கிரியேட் ஆச்சுன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1025 கேண்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம்க்கு அப்புறம், அதாவது கீழே இருந்து ஒரு மொமெண்டம்க்கு அப்புறம் இங்கே தான் ஒரு ரிவர்சல் சைன் மாதிரி காட்டுது. ஸோ இந்த கேண்டில் பார்த்து மட்டுமே நம்ம வந்து என்ட்ரி போகிறது கிடையாது, அப்படி எடுக்கக்கூடாது என்ட்ரி. இவ்வளோ மொமெண்ட்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேண்டில் வச்சு ரிவர்சல் இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணால் அங்கே மார்க்கெட் வீக் ஆகுதா அப்படின்றத பார்த்தேன். ஓகே, இமிடியேட்டாக ரிவர்ஸ் ஆச்சு. அகெயின் இந்த கேண்டில் 1025 கேண்டில் அடுத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுவான்னு பார்த்தேன், பிரேக் பண்ணல. இந்த கேண்டில் பிரேக் பண்ண பார்த்தேன், அதுவும் பண்ணல. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெட் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, சிம்பிள், இப்படியே போய் ஹையை உடச்சிச்சு ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம், அதுதான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் இந்த கேண்டிலோட திரும்பி ஒரு ரிவர்சல் சைன். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேண்டில் கீழே வரப்போ இங்கேயே எடுத்துட்டேன். இது வந்து ஆப்ஷன்லேயே அன் பண்ணிருச்சு. ஸோ அதையும் காட்டுறேன். என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,950p எடுத்திருந்தேன். ஸோ இங்கே ஆரோவை பார்த்தாலே தெரியும் நான் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்றதை, ஏன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். இங்கே 1045 இங்கே வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணுது. 1025 கேண்டில் பாருங்கள், இங்கே இதுதான் 1025 கேண்டில், இங்கேயும் இங்கே வந்து 1025 கேண்டில் இது, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இமிடியேட்டாகவே 1030, 1035, 1040 எப்படி ரியாக்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் மொமெண்டம். பட் ஆனால் இங்கே வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஆப்ஷனில் இவ்வளோ தூரம் போனது இங்கேயே பிரேக் பண்ணிருச்சு. இங்கே இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கு, இந்த ஹை இங்கே இருக்குது. பட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை இந்த லோவை இங்கே ஹையிலேருந்து ஒரே பிரேக் பண்ணிடுச்சு, இங்கே அன் பண்ணிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு இங்கே உடைக்க தேவையில்ல, மார்க்கெட்டு இங்கே இந்த கேண்டில் மூலமாக அன் பண்ணிட்டான். ஸோ இந்த கேண்டில் ரிவர்சலாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த கேண்டில் எடுத்தேன். இந்த என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1056 கிட்ட இந்த கேண்டில், ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஸ்டார்டிங்கில் 1056. பட் அந்த சேம் கேண்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன் பண்ணிடுச்சு. இன்னைக்கு எப்படி எடுத்திருந்தாலுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹை செல் ஆஃப், ஹை அகெயின் ரீட்ரேஸ், ஹை திரும்பி செல், எந்த ஹையில் எடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு எஸ்எல் தான் எந்த பாட்டு. ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் எனக்கு இடிச்சிருச்சு. ஸோ அதுதான் நான் ஒருவேளை ஸ்லிப்பேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் மார்க்கெட்டில் வச்சுக்குவேன் எப்போவுமே. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் இடிக்காமல் போயிடுச்சுன்னா மார்க்கெட்லேயே செல் பண்ணிடலான்னு. இடிச்சிருச்சு இங்கே. ஸோ பொசிஷன் காட்டுறேன், ஆர்டர்ஸ் காட்டிட்டேன்.
ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. நமக்கு இன்னைக்கு நம்ம எஸ்எல் தான் வாங்கியிருக்கோம். பட் இந்த ட்ரேட் பெட்டர்னு கேட்டால் கண்டிப்பாக பெட்டர் தான். ஏன்னா நம்ம டேரக்ஷன் இருந்தோம், அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வியூ வந்து பெட்டராக தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த மொமெண்டம் ப்ரீவியஸ் இவ்வளோ மொமெண்டம் ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கப்போ அடுத்த நாளே இது ரெக்கவர் ஆகிற மாதிரியான கண்டினியூஸ் ஹை பிரேக்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது பொதுவாக நடக்கவே நடக்காது. ஓகே, இட்ஸ் ஃபைன், பார்ட் ஆஃப் த கேம் தான், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.